அனைவருக்கும் முதற்கண் இந்த மாலை வணக்கம். நான் மதுரை வல்லவநாயுடு சமுதாய மேம்பாட்டு சங்கத்தின் தலைவராக காலத்தின் கட்டாயத்தின் பேரில் உருவாக்கியப்பட்ட சங்கம். அந்த சங்கத்தில் எந்த சங்கத்திலும் இல்லாத ஒரு புது அமைப்பை உருவாக்கினோம். அதன் மகளிர் அணி உறுப்பினர்கள். விருதுநகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் மாநில தலைவர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்கள் பரத் இவ்வளவு பெரிய எழுச்சியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த பரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த மகளிர்கள் எங்கே அதிகமாக இருக்குமோ அப்போ அந்த கூட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்தவித சந்தேகமும் இல்லை, எந்தவித ஐயமும் இல்லை. இப்போ நான் ஒரே ஒரு கோரிக்கை, இந்த கூட்டம் நான் கூட தனிமையில் இருக்கேன்னு நினைச்சேன். இந்த இளைஞர்களை பார்த்தோன்னா என்னுடைய நெத்தத்தில் புது வேகம் உருவாகுது. என்ன கோரிக்கை என்றால், 48 பட்டி கிராமத்துக்கு சொந்தக்காரரான அக்கைய நாயக்கர் திருப்பணத்தில் ஒரு மண்டபம் இருக்கு. நம்ம அச்சம்பட்டி சஷ்டி பாபு சொன்ன மாதிரி பெரியார் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அரசடி வரையிலும் 2 பக்கமும் அக்கைய நாயக்கர் வாரிசுக்கு சொந்தமான இடங்கள் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அவருடைய சமாதி ஒரு இடத்துல இருக்கு. அவருடைய சமாதி ஒரு இடத்துல இருக்கு. அந்த சமாதிக்கு நமக்கு போவதற்கு வழி இல்லை. அந்த சமாதிக்கு போவதற்கு வழியை மீட்டுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம், நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதற்கான ரெக்கார்டுகளை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இருப்பினும் இந்த இளைஞருடைய ஒத்துழைப்பின் பேரில் அந்த சமாதியை மீட்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ரெண்டாவது, இது ஒரு சமத்துவ மாநாடுனா மேடையில் எந்த டேபிள் சேருமே போடுறது பார்த்தீங்களா, எல்லாருமே சமம் என்கிற ஒரு மாநாடு. இதை நான் உண்மையிலே பாராட்டினேன் பரத் அவர்களை. நான் ஒரு சமுதாய தலைவர் என்கிற முறையில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்க எவ்வளவு சிரமப்பட்டு விட்டேன். ஒரு 6 மாதங்களாக சிரமப்பட்ட நம் தம்பி பரத் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் என் தனிப்பட்ட நபர் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி, நீங்கள் அனைவரும் எங்களுக்கும் ஒத்துழைக்க வேண்டும். நமக்குள் உட்பிரிவு வேண்டாம், நாம் அனைவரும் ஒற்றுமை என்ற பாடுவோடு இந்த திருமங்கலம் தொகுதியில் நம்ம தெலுங்கு பேசுகிற மக்கள் தான் 27% இருக்கோம். 27% இருக்கோம். இதை நம்ம சாதிச்சு காட்ட வேண்டும். நமக்குள் கட்சி பாகுபாடு இல்லாமல் நம்ம சமுதாய மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.